ராமேஸ்வரம் அடுத்த மண்டபத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற படகு கடலில் மூழ்கிய விபத்தில் 3 பேர் கரை திரும்பிய நிலையில் ஒருவர் மாயமாகியுள்ளனர். கூடுதல் தகவலை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்கிட கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். அந்த மாயமானவரை தேடும் பணி எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? கள தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் அடுத்த மண்டபம் வடக்கு கடற்கரை பகுதியிலிருந்து சர்பூதன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு நேற்று மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை விட்டு மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. அதாவது கடற்கரையில் இருந்து சுமார் 25 நாட்கள் கடல் மலையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது படகுல ஏற்பட்ட பழுது காரணமாக கடல் நீரானது உள் புகுந்துள்ளது. இதனால படகு முழுமையாக கடலில் மூழ்கியது. இன்னும் பாத்தீங்கன்னா பரிது, அனீசு, மாதன் ஆகிய 3 மீனவர் தங்களுக்கு படகில் இருந்த கேன்களை வைத்து நீச்சல் அடித்து கரை சேர்ந்து கொண்டிருக்காங்க. அந்த படகில் இருந்த இப்ராஹிம் சார் என்ற ஒரு மீனவர் மட்டும் மாயமா இருக்காங்க. அந்த மாயமான மீனவர் தேடும் பணி கடலோர காவல்குழு போலீசாரும் கடலோர காவல்படையினர் அதி தீவிரமாக தேடி வராங்க. மாயமான மீனவர் மீனவர் சோதத்து இருக்காங்க. இதையடுத்து தீவிரமணியை தீவிரப்படுத்தி மீனவர் தேடும் பணியில் அதிகமாக ஈடுபட வேணாம் மீனவர் கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.